விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சணப்பு, தக்கப்பூண்டு போன்ற இந்த நவதானியங்களை விதைக்கும் போது மண்ணில் என்னென்ன பயன்பாடு கிடைக்குது, அந்த முழுமையான பயன்பாடு எப்படி விவசாயி கிடைக்கணும், வெறும் நவதானியம் விதைச்சு ஓட்டிட்டா மட்டும் போதுமா, அப்படி இல்லாம நவதானியம் விதைச்சிட்டு மற்றது என்ன பண்ணணும், அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அடுத்தது நடக்கூடிய பயிர்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பாடு கிடைக்கும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் அந்த பயன்பாட்டை பத்தி எல்லாம் விவசாயிகள் ஏன் சார் நவதானியம் விதைச்சு இந்த மாதிரி 45 நாள் 50 நாளுக்குள்ளே நம்ம ரோட்டரி ஓட்டும் போது என்ன ஆகுது சார், நம்ம பூமி தாய் உடம்புக்குள்ளே நல்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் சார். நம்ம ஃபார்மிங்லேயே ஒரு சக்ஸஸ் பண்ணணும் என்றால் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு 45% மினரல் இருக்கணும் சார். ஓகே. ஒரு 5% ஆர்கானிக் மேட்டர் இருக்கணும். 25% வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும். 25% காற்றோட்டம் நடக்கும் அந்த மண்ணில் சார். அந்த 5% ஆர்கானிக் மேட்டர் எப்படி ஃபில் பண்ணலாம் என்றதை தெரிஞ்சுக்கலாம் சார். நம்மளுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு மாடு இல்லை. ஓகே. அவர் வீட்டுல மாடு இல்லை. மாட்டு இருந்தா தேவையான அளவுக்கு சாணி போட்டுக்கலாம் சார். ஓகே. அதனால அந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு மாடு இல்லாம இருக்கும்போது தேவையான அளவுக்கு சாணி கிடைக்காது. அந்த மாதிரி நாம என்ன பண்ணலாம், ஒரு விவசாயமே அந்த 5% ஆர்கானிக் மேட்டர் ஃபில் பண்றதுக்காக இந்த மாதிரி நவதானியம் விதைச்சு ஒரு 45 to 50 நாள்ல டிராக்டர் மூலம் மடக்கி உழுகும் போது என்ன சார், 5% ஆர்கானிக் மேட்டர் ஃபில் ஆகும். ஃபில் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வெள்ளமை பண்றதுக்காக தேவையான நியூட்ரியன்ஸ் மற்றும் ஆர்கானிக் கார்பன் அந்த நுண்ணுயிர்கள் மூலமாக காம்போஸ்ட் ஆகும்போது கிடைச்சிரும் சார். அப்போ நம்ம செடிக்கு தேவையான என்பிகே, செகண்டரி மைக்ரோநியூட்ரியன்ஸ் மற்றும் மைக்ரோநியூட்ரியன்ஸ் மற்றும் யூமிக் ஆசிட், ஃபோலிக் ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்ம டாக்டர் சைல் மூலமாக டீகம்போசர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது எல்லாமே மொக்க வச்சு நமக்கு செடிக்கு தேவையான அனைத்து வகையான சத்தையும் மாற்றி கொடுக்கும் சார். நம்ம சொல்கிறபடி 5% ஆர்கானிக் மேட்டர் ஃபில் பண்ணாலே போதும், நமக்கு செடிக்கு தேவையான சத்து நம்ம டாக்டர் டீகம்போசர் கொடுக்கும்போது மொக்க வச்சு அதில் மண்ணை உடம்பு பண்ணி கொடுக்கும் சார். ஓகே சார். எனவே அனைத்து விவசாயிகள் நம்ம சாணி இல்லைன்னு கவலைப்படாம இந்த மாதிரி சணப்பு, தக்கப்பூண்டு போன்ற நவதானியங்களை நம்ம மண்ணில் விதைச்சு அதை மடக்கி உழுது அதோட விட்டுறாம நம்ம டாக்டர் சாயில் டீகம்போசர் போடும்போது இது பயிருக்கு தேவையான சத்துக்களாகவும் மாறும். அடுத்தது மண்ணில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பனாகவும் மாறும். அந்த ஆர்கானிக் கார்பன் அதிகரிக்கும் போதுதான் நமக்கு அனைத்து விதமான சத்துக்களும் முழுமையா பயிருக்கு கிடைக்கக்கூடிய சூழல் அங்க இருக்கும். எனவே அனைத்து விவசாயிகள் இந்த சணப்பு, தக்கப்பூண்டு போன்ற நவதானியங்களை விதைக்கும் போது விதைச்சு ஓட்டிட்டு பின்னாடி நம்ம டாக்டர் சாயில் டீகம்போசர் விடும்போது உங்க பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அந்த மண்ணில் உருவாகும் அப்படிங்கிறது எல்லா விவசாயிகளும் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.